ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாமியார்லாம் இருக்கீங்கல்ல, நானும் தான். இந்த மாமியார்லாம் வந்து ஏன் மாமியார் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறீங்க? அதெல்லாம் அந்த காலம் மாமியார் அப்படின்னு இருந்தெல்லாம். இப்போ மாமியார் நான் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, யார் அப்படின்னு ஓர கட்டிடுவாங்க. அதனால் அந்த இதெல்லாம் செய்யாதீங்க. அவங்களும் உங்கள் பொண்ணு மாதிரி தானே. இப்போ நம்ம பையன் வந்து வேலைக்கு போகாட்டி, நேரத்துக்கு சாப்பிடாட்டி, தூங்காட்டி, இது பண்ணாட்டி நம்ம வந்து டார்ச்சல் பண்ணுவோம் அவங்கள. அவங்க இஷ்டத்துக்கு தான் எந்திரிச்சு வருவாங்க, 2 கற்று கத்திட்டு விட்ருவோம். அதே மாதிரி அவங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்கள வந்து ஃப்ரீயாக இருக்க விடுங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வீட்டில் இருந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா அவங்களும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. உங்களையும் கண்டிப்பாக சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க. ஏன்னா என் சின்ன பையனுக்கு நாங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்கோம். சீக்கிரத்துலேயே அவனுக்கு மேரேஜ் ஆக போகுது. ஏன்னா நான் 2வது முறையாக மாமியார் ஆகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஆக போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிடுவேன். சப்ஸ்கிரைபர் அனைவரும் கல்யாணத்துக்கு வரணும். கொஞ்சம் முயற்சி பண்ணி மாமியார்னு இல்லாமல் அம்மா மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணுங்கள் மருமகள்கிட்ட. ஓகே, பாய்.